லீவில் இருக்கிற நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு சத்தான புரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்துட்டு அதில் பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு தரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு, பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயம், மல்லித்தலை, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை கட்லெட் மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். இதுக்கு மல்லித்தலை, புதினா தலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், அடுத்ததாக சாட் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்த 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துருங்க. சட்னி ரெடி. 1 கப் மல்லி இலை போடுறீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட்டை இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். அதுதான் ஹெல்தி. இப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒரு டீ காஃபியோட சுட சுட ஈவினிங் டைமில் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.